சண்டேனாலே நான்வெஜ் தான். அதுவும் நெறைய வீட்ல நான்வெஜ்னாலே மோஸ்ட்லி சிக்கன் தான். நானும் விதவிதமா சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவின்னு உங்களுக்கு இறக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியல. நெறைய பேர் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்ஸும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியும் ஒரு தடவை சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா அட்டகாசமா இருக்கும். பை த வே அந்த சிக்கன் ஃப்ரையும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்ட்டா குக் ஆகணுன்றதுக்காக 1/2 கிலோ சிக்கன்ல 2 ஸ்பூன் தயிர், கூடவே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை சேர்த்து மேரினேஷன்ல வச்சிருங்க. இப்போ கடாயில 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, கூடவே 3 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர டைமில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இதோட அளவு எல்லாமே கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய், 5-6 முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கணும். இப்போ சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இது நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். 3 விசில் விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். என்ன பெரிய வெந்து வந்தோன்னு கொத்தமல்லி தலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதான். அம்பிட்டு தான். ட்ரை பண்ணுங்கள். பாய்.